ஃபுல் லெமன் பொழிய போகிறேன். 1.5 கிலோ ரைஸ் 1.5 கிலோ மட்டன்றதுனால கொஞ்சம் அதிகமாக பண்ணுறதுனால நம்ம ஒரு பெரிய சைஸ் லெமன் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் கம்மியாக செஞ்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சின்ன சைஸ் லெமன் ஆட் பண்ணால் கூட ஓகே தான். இப்போ நீங்கள் பார்க்குற அளவுக்கு ரைஸ் அண்ட் வாட்டர் லெவல்ஸ் ஈக்குவலாக இருக்கிற அந்த ஸ்டேஜில் ஒரு வேஸ்ட்டு தோசை கல் எடுத்து ஃபுல் ஸ்பீட் ஹீட் வச்சுட்டு இப்போ பார்த்தோன்னா ரைஸும் இதுவும் அப்படியே சமமாக இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் தண்ணியெல்லாம் உள்ளே போகிற மாதிரி கரெக்டாக 15 minutes தம் போட்டு ஒரு 15 minutes ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். இப்படி டக்குன்னு பார்க்கும்போது ஐயோ என்ன வேகலையா அப்படி தான் தோணும். ஆனால் வந்துட்டு நீங்கள் அதை கரெக்டாக இப்போ இவங்க மிக்ஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் ப்ராப்பராக வந்துட்டு பிரியாணி மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு எல்லாமே ஈக்குவலாக அப்படியே செம்ம பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியில் வந்து நின்றோம். பிரியாணி பர்ஃபெக்டாக வந்திருக்கு, அருமையாக வந்திருக்கு. ஓகே, நாங்கள் பிரியாணி சாப்பிட போகிறோம். நீங்களும் இது மாதிரி பிரியாணி ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பிரீத்தி டைரிஸ் until I meet you in the next video. Bye. ஃபுல் லெமன் பொழிய போகிறேன். 1.5 கிலோ ரைஸ் 1.5 கிலோ மட்டன்றதுனால கொஞ்சம் அதிகமாக பண்ணுறதுனால நம்ம ஒரு பெரிய சைஸ் லெமன் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் கம்மியாக செஞ்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சின்ன சைஸ் லெமன் ஆட் பண்ணால் கூட ஓகே தான். இப்போ நீங்கள் பார்க்குற அளவுக்கு ரைஸ் அண்ட் வாட்டர் லெவல்ஸ் ஈக்குவலாக இருக்கிற அந்த ஸ்டேஜில்